5 யூடியூப் சர்ச்சஸ் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த கொரோனாக்கு அப்புறமா தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இன்டர்நெட்ல தான் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல போய் தான் வந்து சாப்பாடு எப்படி சமைக்கிறது, தாடி எப்படி ஷேவ் பண்றது, கதவு ஓபன் பண்றது, இல்ல பாட்டில் ஓபன் பண்றது, எப்படி உட்காரணும், எப்படி நிக்கணும், இந்த மாதிரிலாம் கூட எல்லா வீடியோஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே யூடியூப்லயே பார்த்து எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவா சில நேரங்கள் அதை பார்த்து அப்படியே நம்பி உயிர் சேதாரம் கூட வந்து ஆயிடுக்கு. ஸோ அதன் அடிப்படையில இப்போ மக்கள் என்னதான் யூடியூப்ல சர்ச் பண்றாங்க அப்படின்றதின் கேட்டகரியில டாப் 5 பிளேசஸ்ல சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. நம்பர் 5th பிளேஸ்ல இருக்கக்கூடியது என்னன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ். அதாவது நார்மலான ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த லைஃப் ஸ்டைல், டிராவல், பியூட்டி, ஃபினான்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாக்குறாங்க. இதுதான் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ ஏதாவது அழகு சாதன பொருள்ல இருந்து ஹோம் கேர், வீட்டில் வந்து ஸ்கின் கேர்லாம் என்ன பண்ணலாம், ஹேர் கேர் என்ன பண்ணலாம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த காசை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டிராவல் எங்க போகலாம், யாரெல்லாம் டிராவல் பண்றாங்க, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து இவங்க 5th பிளேஸ்ல வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்காங்க. 4th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. which is ASMR வீடியோஸ். இந்த ASMR அப்படின்றது ரொம்ப ரிலாக்ஸிங்காக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னவாகனாலும் இருக்கலாம். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லைவ் சவுண்ட், முக்கியமா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சவுண்டு. இன்ஃபேக்ட் அதுல சாப்பிடும் பொழுது வரக்கூடிய சவுண்டு கூட வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. நம்ம சவச்சு சாப்பிடுற அந்த சத்தத்தை கேட்டு கூட நிறைய பேர் நல்லா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சில நேரங்கள்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை போட்டு அவங்க உடைக்கிறதா இருக்கட்டும், கசக்கிறதா இருக்கட்டும், இல்ல பேப்பரை போட்டு கசக்கும் பொழுது வரக்கூடிய அந்த சவுண்ட், இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்து தேடி பார்த்து ரிலாக்ஸேஷனுக்காக இந்த வீடியோஸ் அவங்க பார்க்குறாங்க. 3வது DIY, which is நான் சொன்ன மாதிரி இந்த குக்கிங் வீடியோ, how to do this அப்படின்ற கேட்டகரியில என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே யூடியூப்ல இருந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மெக்கானிக் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன விஷயம் வீடுகள்ல இந்த ஹோம் DIY என்ன பண்ணலாம், வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், வீட்டுல பள்ளி வராம கரப்பாம்பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சின்ன சின்ன DIYs எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க சர்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து 3rd கேட்டகரியில இருக்கு. செகண்ட், கேமிங். ஃபோர்ட்நைட், மைன்கிராஃப்ட் மாதிரியான விஷயங்கள் 2nd கேட்டகரியில இருக்கு. ஸோ கேம் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ஜாஸ்தியா 2வது கேட்டகரியில இருக்காங்க. நம்பர் 1, இதுல நம்ம எல்லாருமே கவர் ஆயிடுவோம். பிகாஸ் மியூசிக், ஒரு படத்துல இருந்து வரக்கூடிய மியூசிக், கவர் சாங், லைவ் சாங், இந்த மாதிரியான மியூசிக் சம்பந்தப்பட்டது தான் நம்பர் 1st பிளேஸ்ல இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா கண்டிப்பா பிடிக்கும். எதுல எல்லாருமே யுனைட் ஆகுறாங்களோ இல்லையோ, ஒரு பாடல் போட்டாலே வந்து ஹோல் வேர்ல்டையுமே யுனைட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த மியூசிக். மியூசிக் ஆப்வியஸ்லி 1st பிளேஸ்ல இருக்கு. ஸோ இந்த 5 கேட்டகரியில நீங்க எது ரொம்ப ஜாஸ்தியா தேடி இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.